ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி மகான் மகாபிரிவா சங்கடகர சதுர்த்தி நாள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது அந்த ஒரு நாள் மாலை நேரத்தில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கூறு அப்படின்னு அவர் பக்தரிடம் கூறியிருக்கிறார். சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த ஒரு நாளானது சங்கடகர சதுர்த்தி இந்த நாளோட மாலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய 5:45 7:15 வரை ஒரு மிக சிறந்த ஆற்றல் திறக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலேயும் விநாயகருடைய அருளானது பூமியில அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த ஒரு மாலை நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நம்முடைய தடைகளை நீக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியோட அதிர்வுகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எது வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அந்த அளவுக்கு பல மடங்கு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாலை நேரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்முடைய மந்திரத்தை, இந்த ரகசிய மந்திரத்தை நம்ம விநாயகருக்கு கூறணும். அதுவும் விநாயகரோட மனதார நினைத்து கொண்டு குளித்து சுத்தபத்தமாக இருந்து நம்ம இதை கூறி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுல நன்மைகள் நடக்கும். அடுத்தது அந்த மாலை நேரத்துல நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு மாலை நேர வழிபாடு. முதல்ல வீட்டுல ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு சிவப்பு மஞ்சள் தீபத்தை ஏற்றிவிட்டு தீபத்திற்கு முன்பாக அருகம்புல் 3 தண்டு, அதனுடன் 2 நெல்லிக்காய், இல்லைன்னா ஒரே ஒரு சிறிய வெல்லம், இதை மட்டும் வைத்து இந்த ஒரு நாளில் நீங்க வழிபட்டாலே மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தும். விநாயகரின் ஒரு சிறிய உருவக படம் இருந்தால் அதையும் முன்வைத்துக் கொள்ளுங்கள். 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு அதற்கு அப்புறமாக இந்த விநாயகருக்குரிய மந்திரங்களை நீங்க கூறணும். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லப்படாத ஒரு விநாயகரின் சங்கடகர சதுர்த்தி நாள்ல கூறப்பட வேண்டிய ஒரு மந்திரம். இது பழமையான கணபதி அதீத கவச பகுதிகளில் இருந்து வந்த ஒரு அரிய மந்திரத்தை கொண்டுதான் இந்த ஒரு வீடியோவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். இன்று பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளானது விநாயகரோட அருளை நம்ம பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பானது கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் மாலை நேரம்ல நம்ம அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நேரத்துல ஒவ்வொரு மந்திரத்தையும் நம்ம கூறினோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறிவிடும். இன்று நம்ம செய்ய போகிற இந்த மந்திர ஜபமானது நம்முடைய வாழ்க்கையில இருந்த தடைகளை முழுமையாக கரைத்துவிடும். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. மாலை நேரத்துல தெய்வீக ஆற்றல் இப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் மறைகிற நேரம், அண்டத்தில் உள்ள கணபதியோட அதிர்வு அதிகரிக்கக்கூடும். இந்த அதிர்வு நம்முடைய மனதை சீர்படுத்தி பிரச்சனைகளை ஒரு நொடியில் கரைத்துவிடும். அதனாலதான் இன்று ஒரு மாலையில 5:40 மணிக்கு மேல இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அதனுடைய சக்தி பல மடங்கு நமக்கு கிடைக்கும் என்று அனைவருமே கூறிக்கொண்டு இருக்காங்க. அந்த தீபத்தை முதல்ல நம்ம ஏற்றக்கூடிய ரகசியம். உங்களிடம் பெரிய பொருட்கள் இருக்கணும்னு தேவைகள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எண்ணெய் தீபம் போதும். அந்த தீபத்தோட சுடர்ல விநாயகரோட இருப்பு இருக்கல்லவா, இருப்பை நீங்க சேர்க்கணும். அதே தீபம் உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய நேர்மறை ஆற்றலை இழுத்து வரும். இந்த தீபத்தால் இந்த ஒரு நேரத்துல நம்முடைய மன ஆசைகள் எல்லாம் வெளிப்படையாக வெளியில் கேட்கப்படும். அப்படி நீங்க வெளியில் கூறப்படும் பொழுது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். உங்களுடைய மனதை அமைதியாக்கக்கூடிய ஒரு பகுதி வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு ஆழமான மூச்சை நீங்க இழுத்து விடுங்க. உங்களுக்குள் இருந்த கவலை, பயம், தடைகள் எல்லாம் மெதுவாக அகன்று கொண்டிருக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னாடி விநாயகரே நிற்பதாக நீங்க கற்பனை செய்து கொண்டு அவர் சிரித்த முகத்துடன் உங்களை ஆசீர்வதிப்பது போல நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான கெடுதல்களும் நீங்க யாருக்கும் நினைக்க கூடாது. முழுக்க விநாயகரை நீங்க நினைத்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அதிக அளவு நன்மைகள் நம்முடைய வீட்டில் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 27 முறைகள் கூறுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமா இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரமானது ஓம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய ஹீம் விக்னேஸ்வராய பலம் தர ஹீம் பத் ஸ்வாகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க பார்த்து கூறினாலும் சரி, இல்லைன்னா இதை நீங்க பேப்பர்ல எழுதி வைத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்குரியது. ஆனா மாலை நேரத்திற்குள் எப்படியாவது பார்த்தோ பார்க்காமலோ இந்த ஒரு விநாயகருக்குரிய மந்திரங்களை நீங்க கூறணும். இந்த மந்திரம் விநாயகரின் 3 சக்திகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய மந்திரம். க்ரீம் அப்படிங்கிறது காப்பு சக்தியையும், க்ளீம் அப்படிங்கிறது ஈர்ப்பு சக்தியையும், சீம் அப்படிங்கிறது செல்வ சக்தி. இந்த 3ஐயும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளானது நடக்கும்.
ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுதும் ஒரு ஒரு வினாடி நிமிடம் இடைவெளி விடணும். இடைவெளி விட்டு மறுபடியும் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். எனவே இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செய்து பாருங்க. தொடர்ச்சியா ஒரு 27 முறைகள் நீங்க கூறும் பொழுதுங்க கூறி பாருங்க. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா அது நேரடியாக பிரபஞ்சத்துக்கு சென்றடையும். உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மந்திரத்தோட பலன்கள் முடியாமல் இருந்த வேலைகள் முடித்து வைக்கப்படும். இது வரைக்கும் உங்களால பண்ண முடியாது, இந்த ஒரு வேலையானது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, என்னாலலாம் இது சாதிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் கை கொடுணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மாலை நேரத்துல நீங்க கூறணும். அப்படி கூறி பாருங்க, நிச்சயமா அந்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். துரதிருஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக அமையும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட உறவுகள் சீராகி உங்களுக்கு நல்ல உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு துரோகம் செய்த அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள். மன அமைதி உங்களுக்குள் பிறக்க தொடங்கும். வீட்டுல நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து செம்மையாக உங்களுடைய வீடும் நீங்களும் ஆசீர்வாதத்துடன் வாழ தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்னாலே அது ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 27 முறைகள் கூறிவிடுங்கள். நிச்சயமா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் நிச்சயமாக ஏற்படாமல் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. இந்த ஒரு மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா விநாயகா நமோ நமகா, சங்கட நாசக நமோ நமகா, எனது வாழ்வில் இடர்கற்களை நீக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்க கூறணும். அப்படி கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். நீங்க ஏற்றிய தீபத்தை அணைக்க கூடாது, அதுவாகவே அணையட்டும்னு நீங்க விட்டணும். அந்த ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அந்த ஒரு இடமானது முழுக்க முழுக்க அமைதியுடன் இருக்க வேண்டும். அதே போல் நீங்க ஏற்றிய தீபத்தை நீங்க எப்பொழுதுமே அணைக்கவே கூடாது, அதுவாகவே அணையட்டும் அப்படின்னு விட்டணும். அது தானாக அணையும் வரை நிற்க வேண்டும். அது தானாக அணையும் வரை அதை நீங்க எரிய விடுங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய பெரிய அந்த மந்திரங்களுக்கு பெரிய ஒரு காரியங்களாக நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு மாலை நேரத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு மாலை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இந்த ஒரு நாளானது சாதாரணமான நாளா இருக்குது. சூரியன் மறைகின்ற நேரம், அண்டத்தில் இருக்கக்கூடிய கணபதியோட சக்தி அனைத்தும் அதிகரித்து மிக பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய மனதில் எவ்வளவு அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் அது அனைத்தையுமே சீர்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். பிரச்சனைகளை ஒரு நொடியிலே உங்களுக்குள்ள இருந்து கரைத்து விடும். இதனாலதான் இந்த ஒரு மாலையில 5:45 மணிக்கு மேல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். அப்படி கூறும் பொழுது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இதனை நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம இந்த ஒரு செய்தியை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.